பைபிள் குவிஸ் தமிழ். இன்றைக்கு யார் யாருக்கு குமாரன் என்பதை பார்ப்போம். நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னீர்கள் என்பதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும். கேள்வி 1. நூனின் குமாரன் யார்? ஏ. தாவீது, பி. காலேபு, சி. சாலமோன், டி. யோசுவா. பதில் யோசுவா. விடை என்னாகமம் 13:16. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். கேள்வி 2. எப்புனேயின் குமாரன் யார்? ஏ. காலேபு, பி. கிதியோன், சி. அம்ராம், டி. ஒத்னியேல். பதில் காலேபு. விடை என்னாகமம் 13:6. யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலேபு. கேள்வி 3. அம்ராம் குமாரன் யார்? ஏ. மோசே, பி. ஏசாயா, சி. லேவி, டி. சாமுவேல். பதில் மோசே. விடை யாத்ராகமம் 6:20. அம்ராம் தன் அத்தையாகிய யோகெபெத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். கேள்வி 4. எலியேசரின் குமாரன் யார்? ஏ. ஆரோன், பி. இத்தாமர், சி. ஓசேயா, டி. பினேகாஸ். பதில் பினேகாஸ். விடை என்னாகமம் 25:7. அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியேசரின் மகன் பினேகாஸ் கண்டபோது. கேள்வி 5. சிப்போரின் குமாரன் யார்? ஏ. பாலாக், பி. இஸ்ரவேல், சி. பிலேயாம், டி. தாத்தான். பதில் பாலாக். விடை என்னாகமம் 22:2. இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். கேள்வி 6. பெயோரின் குமாரன் யார்? ஏ. பாலாக், பி. பிலேயாம், சி. அபிராம், டி. கோராக். பதில் பிலேயாம். விடை என்னாகமம் 24:3. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பெயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது. கேள்வி 7. மெதூசலாவின் குமாரன் யார்? ஏ. லாமேக்கு, பி. ஏனோக்கு, சி. யாரேத்து, டி. சேத். பதில் லாமேக். விடை ஆதியாகமம் 5:25. மெதூசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். கேள்வி 8. கூசின் குமாரன் யார்? ஏ. லாமேக்கு, பி. ஆரோன், சி. நிம்ரோத், டி. சேம். பதில் நிம்ரோத். விடை ஆதியாகமம் 10:8. கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். கேள்வி 9. கீசின் குமாரன் யார்? ஏ. சவுல், பி. தாவீது, சி. சாமுவேல், டி. யோனாத்தான். பதில் சவுல். விடை 1 சாமுவேல் 9:1-2. அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான்.
கேள்வி 10 சவுலின் குமாரன் யார்? ஏ போசேஸ், பி தாவீது, சி யோனத்தான், டி நோத். பதில் யோனத்தான். விடை 1 சாமுவேல் 14:1. ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you.